இல்லைம்மா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன எவனா வர்றது மாதிரி தெரியுது இப்போ. அப்படியா? ஆமாம். இப்போ புரிஞ்சு வரட்டேன். சரிப்பா சரிப்பா. வாமா வாமா. சொல்லுங்க. எப்படினே இருக்கு? நல்லா இருக்கேம்மா. உடம்புக்கு நல்லா இருக்குமா? சரிண்ணே, காலையில மாதிரி ஃபோன் போடுச்சு. சரி. அதான் சரி பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். வீட்டில் அண்ணன் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி சரி. சொல்லுமா. வேகாத வெயில்ல கஷ்டப்படுகிறதான் படியே தெரிஞ்சு ஒரு 2000 ரூபா அந்த பேனும் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேனே. 2000 ரூபாயா? ஏன் கவர்மெண்ட்டில் கொடுத்தது ஓசியை கொடுத்த பேன் மாதிரி தெரியுது 2000 ரூபான்றாங்க. சரிம்மா, பார்த்து நேர காலத்தில் கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா. சரிண்ணே, போயிட்டு வாரேன். உடம்ப பார்த்துக்கங்க. 2000 ரூபா பேனே பார்த்துனே. சரி பாருண்ணே. சரி. இந்த பேர்டு சந்தையில் ஓசியை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டில் ஓசியை கொடுத்தாங்க கலைஞர் பெண்ணு. அந்த பெண் மாதிரி தெரியுது. இது போய் 2000 ரூபாய் உங்கள் சொந்த கையில் சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை இப்போ ஊரா உங்கள் சொந்த கையில் கொடுத்தே இருப்பாங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து அபிமானமாக தெரியுது. இல்லைம்மா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ எவ்வளோ வருது? என்னப்பா இப்படி அடிபடுற அளவுக்கு வேலை பாத்தீங்க நீங்க? என்ன மனுஷன் நல்லா பார்த்து வேலை செய்யறது இல்லையாப்பா? சரி சரி. எங்க வந்துட்டாரா? என்னங்க நான் கிளம்பி வரக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. டானிக் வாங்கணும்னு சொன்னதுனால நான் மெடிக்கல் போய் டானிக் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்களா அப்பாவுக்கு? வாங்கிட்டு வந்து வச்சிருக்குது. ஆம்லேட் வர விட்டு தான் கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். என்னது டானிக்கு ஆம்லேட்டா? என்னதுங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன டானிக் வாங்கிட்டு வந்தீங்க நீங்க முதல்ல? மெடிக்கல் அப்ப சொல்லி விட்டாங்க. மெடிக்கல்ல என்ன டானிக் சொன்னாங்க? ஆம்லேட் வந்துச்சு. வந்துச்சு. யோ, நீ என்ன டானிக் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியா? பா, இந்த ஆளு கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையாப்பா? என்னமோ பண்ணுங்க. நீ வாயா, வீட்டுக்கு வருவேல அப்பா வச்சுக்கிறியா உனையா? வாயா. என்னம்மா பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க? உங்களை பேசுறது ரைட்டு, என்னைய மரியாதை எல்லாம் பேசிட்டு போறா. வாடி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, மரியாதை கிடக்கு போது நம்ம சரக்கு அடிக்குவோம் முதல்ல, அப்புறம் பார்த்துக்குருவான். மரியாதையெல்லாம் நினச்சா நம்ம தண்ணடிக்க முடியாது. மரியாதை கிளம்பி போகுது. நம்மளாம் மரியாதையெல்லாம் வந்து நித்யா போக்கு செவன் போக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம வாட்டில் ஊற்றி அடிக்கிறதான் பார்க்கணும் முதல்ல.